வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஹிட் ஆகாத, அதாவது பிரபலமாகாத மியூசிக் டைரக்டர்களுடைய வீடியோக்களை தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சபேஷ் முரளி. அப்படியே அவங்க என்னென்ன படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்குற படங்கள் எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் அந்த படத்துல இருக்கிற காட்சியை நம்ம மனசு உள்வாங்கி கேட்கறதுக்கு முக்கிய காரணமே மியூசிக் தான். அந்த மியூசிக் தான் ஒரு லவ் ஃபீலாக இருந்தாலும், ஒரு காமெடி சீனாக இருந்தாலும், சண்டை காட்சியில் இருந்தாலும் நம்ம மனசை உள்வாங்க வைக்குது. அத்தகைய மியூசிக்கை கொடுத்தவங்களை யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தாதான் இந்த பதிவு. ஏன்னா நிறைய பேர் அவங்க எந்த படத்தை விரும்பி பார்க்குறாங்களோ அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது இளையராஜா, MS விஸ்வநாதன், AR ரகுமான்னு நீங்கள் மனசில் நினைக்கிற கிரெடிட் எல்லாம் இந்த பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்களுக்கே போயிடுது. அதனால மக்கள் மத்தியில இந்த மாதிரி பிரபலமாகாத மியூசிக் டைரக்டர்களும் இருக்காங்கன்னு தெரியப்படுத்தாதான் இந்த பதிவு. வாங்க, இவங்க யாரு, இவங்க எப்படி மியூசிக் டைரக்டரா திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க, இவங்க என்னென்ன படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சபேஷ் முரளி ஒருத்தர் தான் நினைக்காதீங்க, சபேஷ் வேற, முரளி வேற. இவங்க ரெண்டு பேருமே தமிழ்ல பிரபலமான மியூசிக் டைரக்டர் தேவா அவர்களின் தம்பிங்க தான் இவங்க ரெண்டு பேருமே. ஆனா தேவா அவர்கள் மியூசிக்கால பிரபலமான லெவலுக்கு இவங்க ரெண்டு பேருமே பிரபலமாகல. சபேஷ் முரளி அவர்கள் சேர்ந்து இரட்டையர்களா நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணியும் சிங்கரா பாடல்கள் பாடியும் இணைப்பெரிய இரட்டையர்களா இன்னைக்கு வரைக்குமே வலம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இவங்களுடைய 12 வயசுலயே மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சபேஷ் அவர்கள் ஸ்கூல் ஆண்டு விழாவில் முதல்ல பாடின ஒரு பாடலை உங்களுக்கு பிளே பண்றேன். இந்த பாடல் இந்தியில ஆராதனா படத்துல இருந்த பாடல். ஆண்டு விழாவில் இவர் பாடின இந்த பாட்டுக்கு நிறைய பாராட்டுகளும் இவர் அடுத்தடுத்த செயல்பாட்டுக்கான ஒரு உற்சாகமும் கிடைச்சதாம். அடுத்ததான் நிறைய மேடை கச்சேரியில தேவா கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேருமே தவில் வாசிக்க ஆரம்பிச்சாங்களாம். இவங்க ரெண்டு பேருமே எதிர்காலத்துல சினிமா திரையில வந்து சிங்கராகவும் மியூசிக் டைரக்டராகவும் வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லையா. இவங்களும் வாய்ப்பை தேடி போனது இல்லையா. அப்படி எப்படி மியூசிக் டைரக்டர் ஆனாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. இவங்க ரெண்டு பேருமே நிறைய மேடைகள்ல பிரபலமான மியூசிக் டைரக்டர்கள் கூட சேர்ந்து தவில் வாசிக்கிறதும் கீபோர்டு வாசிக்கிறதுமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா முரளி அவர்களை GK மியூசிக் டைரக்டர் தன்னோட சேர்த்துக்கினதாகவும் சபேஷ் அவர்களின் குருநாதர் KJ ஜாய் அப்படின்ற மலையாள மியூசிக் டைரக்டர்னு சொல்லியிருக்காரு. சபேஷ் முரளி அவர்கள் சேர்ந்து நிறைய மியூசிக் டைரக்டர்கள் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்னு சொல்ல முடியாது, தென்னிந்தியாவில் எல்லா மியூசிக் டைரக்டர்கள் கிட்டையும் பெரிய பெரிய மேதாவி கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. எடுத்துக்கிட்ட சொல்லணும்னா தமிழ்ல இளையராஜா, சந்திரபோஸ், மனோஜ் கியான், வித்யாசாகர், கங்கை அமரன் நிறைய பேர்கிட்ட கீபோர்ட் பிளேயரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு சினிமா வாழ்க்கையை கொடுத்ததே கங்கை அமரன் தான் சொல்றாங்க. ஏன்னா இவங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். இவங்க எத்தனை பேர்கிட்ட கீபோர்டு வாசிச்சிருந்தாலும் இவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு கீபோர்டு கூட இல்லையாம். அதனால கங்கை அமரன் அவர்களே சொந்தமா ஒரு கீபோர்டு ஸ்பீக்கரையும் இலவசமா வாங்கி கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறமா நிறைய படத்துக்கு அசிஸ்டண்டா மியூசிக் பண்ணி ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு வந்ததாகவும் எங்கள் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சதே கங்கை அமரன் தான்னு ஒரு யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காரு. இவங்களை பத்தி இவ்வளவு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி என்ன இவங்க மியூசிக் பண்ணிட்டாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. இவர் மியூசிக் பண்ண ஒரு மியூசிக்கை உங்களுக்காக பிளே பண்றேன். அது ரொம்பவும் பிரபலமான படம் தான். அது எந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீன்ல வர்ற மியூசிக்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட்டான நிறைய படங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல நல்ல படங்களுக்கும் சாங்குக்கும் சேர்த்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இவர் மியூசிக் பண்ணி வெளிவந்த டாப்ல இருக்கிற ஒரு சில பாடலை பார்க்கலாம். அடுத்ததா இவர் மியூசிக் பண்ண முதல் பாடலை பார்க்கலாம். ஒரு நகைச்சுவை நடிகர் ஹீரோவாக நடிச்சு இவரின் மியூசிக்கால பிக்கஸ்ட் ஹிட்டான ஒரு படம். அந்த படத்துல இருந்து இவருடைய ஹைலைட்டான மியூசிக்கை பார்க்கலாம். நம்ம சபேஷ் முரளியின் தனித்துவமான இசையை பார்த்தோம். இந்த மாதிரி இவர் நிறைய படங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லை, சாங்குக்கும் சேர்த்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த படங்கள்லாம் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். இவர் மியூசிக்கில் மட்டும் கிங் இல்லைங்க, சிங்கராகவும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அதுல இருந்து ஒரு பாடல் பிளே பண்ணுறேன். நான் இப்போ பிளே பண்ணுற பாடல் ரொம்பவும் ஸ்பெஷலான பாடல்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பாடல் சபேஷ் அவர்களின் ஃபேவரட்டான பாடலாம். எல்லா சிங்கர்களுமே அவங்க பாடுற எல்லா பாட்டையுமே ரசிச்சு தான் பாடுவாங்க. ஆனால் அந்த சிங்கருக்கே அந்த ஒரு பாடல் மட்டும் ரொம்பவும் பிடிக்குதுன்னா அந்த பாடலை ஸ்பெஷல்னு தானே சொல்லணும். அடுத்ததா இவர் சிங்கரா அறிமுகமாகி பாடின முதல் பாடலை பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி மக்கள் மனசை தாளம் போட வைக்கிற பாடல்களும் வசியம் பண்ற மாதிரியான மியூசிக்கையும் நிறையவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சபேஷ் முரளி மியூசிக் பண்ண, அதாவது முழுமையான படங்களுக்கு மியூசிக் பண்ண படங்களை மட்டும் பார்க்கலாம். இவர் முழுமையான மியூசிக் டைரக்டரா அறிமுகமான முதல் படம் சமுத்திரம். அடுத்ததான் நைனா, 1000 பொய் சொல்லி, பால், பாறை, அயோத்தி,
குருதேவா, அடைக்கலம், தவமாய் தவம் இருந்து. இந்த தவமாய் தவம் இருந்து படம் சபேஷ் முரளியின் குடும்பத்துல உண்மையா நடந்த கதையாம். அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது உண்மையான ஃபீலை உள்வாங்கி தனித்துவமா மியூசிக் பண்ணாங்களாம். அடுத்ததா சுயேட்சி எம்எல்ஏ எம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, பெருசு, பச்சை குதிரை, நிறம், மிருகம், முதல் கனவே, கூடல் நகர், அம்முவாகிய நான், அழகு நிலையம், அசோகா, இந்திரலோகத்தில் நான் அழகப்பன், பொக்கிஷம், வைகை, அலையோடு விளையாடு, எங்கள் ஆசான், மாயாண்டி குடும்பத்தார், மிளகா, கோரிப்பாளையம், மிட்டாய், மைதானம், பேச்சி அக்கா மருமகன், சந்தித்ததும் சிந்தித்ததும், கல்லாப்பெட்டி, சங்காபுரம், பரஞ்சோதி. இவங்க கடைசியா முழு படங்களுக்கு மியூசிக் பண்ண படம் காவாது. இவங்க முழுமையான படங்களுக்கு 36 படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களை மட்டும் பார்க்கலாம். ஆட்டோகிராப், வெற்றி கொடிகட்டு, பாரதி கண்ணம்மா, பொற்காலம், கஜேந்திரா, என் சுவாச காற்றே, ஜோடி, ஸ்டார், பாஷா, அவை சண்முகி, சொக்கத்தங்கம், பச்சை தந்திரம், அண்ணாமலை. இவங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. நம்ம அதிலிருந்து ஒரு சில படங்களை தான் பார்த்தோம். இவங்களுடைய எல்லா படங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு சபேஷ் முரளி அவர்களின் மியூசிக்கை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி பிரபலமாகாத மியூசிக் டைரக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இன்னும் அதிக தகவல்களோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.